வணக்கம் நண்பர்களே, நம்ம ஒரு நபரிடம் எல்ஐசி பாலிசி கேட்கும்போது எல்ஐசியில் அதிக லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, எந்த அர்த்தத்தில் லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு புரியலை. இப்போது ஒரு நபர் ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறார், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறார், 2 தவணை கட்டுறாரு. எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக ஒரு உயிரிழப்பு ஏற்படுது. ஸோ எல்ஐசி என்ன பண்ணுது, 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்த நபருக்கு 20 லட்சமும் போனஸும் கொடுக்குது. கிட்டத்தட்ட அவர் கட்டின ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 1,00,000 உள்ள 80,000 90,000 தான் கட்டியிருப்பார் அன்றைக்கி. அப்போ அவர் பெறக்கூடிய லாபத்தை, அந்த குடும்பம் பெறக்கூடிய லாபத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 மடங்கு. 1,00,000 ரூபா ப்ரீமியம் கட்டுக்கிறாரு, 20 லட்ச ரூபா என்ன பண்ணுறாரு, பணம் வாங்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட 15% 200% வரைக்கும் லாபம் அடைகிற ஒரு முக்கியமான நிறுவனம். அப்போது கஸ்டமர் அடுத்து சொல்கிறாரு, அப்போது பாலிசி போட்டுறவங்களாம் இறக்கணுமா, இறந்தால் தான் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது, அடுத்த கேள்வி. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இறப்புங்கிறது மனுஷன் கையில் இல்லாத ஒரு விஷயம். அது இன்றைக்கி நல்லா இருக்கிற நாளைக்கு இருக்கிறாங்க தெரியாத விஷயம். ஆனால் குடும்பங்கிறது ஒன்று நிரந்தரமாக இருக்கும். என் மனைவி, என் குழந்தைங்க, என்ன சார்ந்து இருக்கிறவங்க நிரந்தரமாக இருக்கிற ஒரு குடும்பம். ஸோ இந்த குடும்பத்துக்கு என்னால் பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடாதுன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க சொல்கிறோம். சரி நண்பர்களே, உங்களுக்கு அந்த நிமிஷம் தான் உண்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது நண்பர்களே. உதாரணத்துக்கு ஒரு நபர் 25 வருஷம் பாலிசி எடுத்துருக்கிறார். 25வது வருஷம் கடைசி நாள், இன்னைக்கு தான் இன்சூரன்ஸ் முடிய போகுது, கடைசி நாள். ஆனால் நேற்றுக்கு மரணம் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அந்த இறப்பு காப்புரிமை கிடைக்குது. நீங்கள் இன்றைக்கி முடிக்குது இன்சூரன்ஸு, 25 வருஷம் நீங்கள் ப்ரீமியம் கட்டிருக்கீங்கன்னா அந்த 25 வருஷத்துக்கும் ஒரு 7% வட்டி விகிதத்தில் உங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்றோம். ஆனால் இன்றைக்கி முடிகிற பாலிசிக்கு நேற்றுக்கு மரணம் ஏற்பட்டால் கூட அந்த மரணத்துக்கான காப்பீடு கொடுக்குறோம். ஸோ ஒரு நாள் முன்னே ஏற்படுற இழப்புக்கு கூட மரணத்துக்காக இழப்பீடு கொடுக்குற ஒரு நிறுவனம் எவ்வளவு லாபம் தரக்கூடிய நிறுவனம் நினச்சி பாருங்கள். எந்த நிறுவனமாக கொடுக்குமா? அதனால் நண்பர்களே, வட்டி கம்மியாக இருக்குது, அதிக காலம் இருக்குங்கிறத மனசில் நினைக்காம உங்கள் குடும்பத்துக்கு மனைவி நேசிக்கிறவங்க, மக்கள் நேசிக்கிறவங்க கட்டாயம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.